ஒரு யூஸ்டு கார்ஸ் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம். ஸோ நீங்கள் இதில் வந்து அவங்க தப்பு பண்ணுறாங்கன்னு சொல்கிறத விடவும் மக்கள் நீங்கள் தான். ஸோ அவங்க ஒரிஜினலா இல்லை அவங்க ஃபேக்கா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. நீங்கள் தான் ஃப்ரெண்ட்ஸ் செக் பண்ணணும். நீங்கள் வாங்க போகிறீங்கன்னா எனக்கு காரே இல்லாமல் இல்லை பைக்கே இல்லாமல் தான் அவங்க வந்து உங்களோட டீல் பேசுவாங்க. இது நிறைய இடங்களில் நடக்கிற ஒரு மிகப்பெரிய ஸ்கேம் ஃப்ரெண்ட்ஸ். இல்லை இப்போ இல்லை, ஒரு மாதம் கழிச்சு தான் கிடைக்கும் செஞ்சு அந்த காரை நீங்கள் தொட்டுறாது. அந்த ப்ரொசீஜருக்கு இந்த ப்ரொசீஜர்னு சொன்னாலே நீ ப்ரொசீஜரை முடிச்சுட்டு வா, அதுக்கப்புறம் நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த இடத்த விட்டு கிளம்பிடுங்க. ஜஸ்ட் இன்ஃபார்ம் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். நீங்கள் தான் உங்களை கான்டாக்ட் பண்ணுறீங்க, போய் பார்க்குறீங்க. ஓகேங்களா? ஸோ ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரோச்காஸ் யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலுடைய வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸுக்கு ஒரு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு கண்டென்ட் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது இந்த விஷயத்தை வந்து நான் பல நாள் வந்து உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்னு வந்து ட்ரை பண்ணியிருக்கிறேன். ஸோ அதுக்குள்ளே சான்சஸ் வந்து எனக்கு கிடைக்கல. ஸோ அது வீடியோ போடுறதுக்குள்ள வாய்ப்பு கிடைக்கல. அப்படியே ஏதோ ஒரு இதில் வந்து அப்படியே ஸ்கிப் ஆகி போயிட்டு இருந்து. பட் ஆனால் இன்றைக்கி நம்ம வந்து கண்டிப்பாக இந்த விஷயத்தை நம்ம தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த வீடியோ போட்டுக்கிறேன். ஸோ நம்ம சேனலை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸ்பெசிஃபிக்கலி மேட் ஃபார் கார்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ கார்ஸ் அண்ட் யூஸ்டு கார்ஸுடைய, அதாவது கார்ஸுடைய இன்ஃபர்மேஷன்ஸ்னாலும் சரி தான், இல்லை யூஸ்டு கார்ஸுடைய இன்ஃபர்மேஷன்ஸ்னாலும் சரி தான், இல்லை யூஸ்டு கார்ஸுடைய ரிவ்யூனாலும் சரி தான், இல்லை யூஸ்டு கார்ஸுடைய சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் பற்றின இன்ஃபர்மேஷன் சரி தான். ஓகேங்களா? ஸோ இது மாதிரி பட்ட இன்ஃபர்மேஷன்ஸ் தான் பெரும்பாலும் நம்ம வீடியோவில், நம்ம சேனலில் வந்து ஷேர் ஆகிட்டு இருக்குது. இதை தாண்டி உங்களுக்கு வந்து அதர் கண்டென்ட்ஸ் லைக் vlogs, ஆல் தோஸ் திங்ஸும் நான் வந்து நம்ம சேனலில் ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஆனால் பெரும்பாலும் மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு வந்து கார் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த வகையில் நீங்கள் அதாவது நீங்கள் வந்து ஒரு யூஸ்டு கார்ஸ் வாங்க போகிறீங்க அப்படின்னா செய்யக்கூடிய தவறுகள் என்ன அப்படி மீன்ஸ் என்னென்னா, நான் வந்து சொல்கிறது டெக்னிக்கலாக இல்லை, ஐ மீன் வெரிஃபிகேஷன் ஓரியன்டாக. ஓகேங்களா? ஸோ வெரிஃபிகேஷன் பண்ணுறதுல என்னென்ன தவறுகள் பண்ணுறீங்க. ஆல்சோ வந்து யூஸ்டு கார்ஸ் ஷோரூமில் இருக்கிறவங்க, நான் எல்லாரையும் பர்டிகுலர் பற்றி சொல்ல, ஒரு சிலர் சொல்கிறேன். சில ஷோரூம்களில் நடக்கிற ஒரு ஸ்கேம், ஓகேங்களா, ஸ்கேம் என்ன அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷனை நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் தெரியப்படுத்துகிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபுல்லும் பாருங்கள். அப்படின்னா தான் இந்த இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு வந்து தெளிவாக கிடைக்கும். ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லான கண்டென்ட். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதுவரை ரோச்காஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப்ங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற சிம்பிளை வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான், ஒரு யூஸ்டு கார்ஸ் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா அதுக்கு முன்னால், ஓகேங்களா, ஸோ அந்த யூஸ்டு கார்ஸ் வாங்குறதுக்கு முன்னால் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு இம்பார்ட்டண்டான விஷயத்தை பற்றி தான் நான் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொன்னால் சிம்பிளான ஒரு விஷயம் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அந்த விஷயத்தில் நிறைய பேர் வந்து லாக் ஆகுறாங்க. ஸோ ரொம்ப நான் வந்து அதை பற்றி தேவையில்லாமல் பேசி நான் டைம் வேஸ்ட் பண்ண விரும்பலை. டேரெக்டாக நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஒரு யூஸ்டு கார்ஸ் அதை ஸ்பெசிஃபிக்காக சொன்னால், ஒரு கஸ்டமர்கிட்ட நீங்கள் வந்து யூஸ்டு கார்ஸ் வாங்குறத விடவும் நிறைய பேர் வந்து ஷோரூமில் போய் தான் வாங்குறாங்க. ஸோ ஏன்னா வந்து எந்த கஸ்டமர் வந்து சேல் பண்ணுறாங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் வந்து யாருக்கு வந்து சரியாக கிடைக்கிறதில்ல. ஈவன் சில ப்ரைவேட் ஏஜென்சிஸ் மூலமாக நம்ம எடுத்துக்கலாம் இந்த இன்ஃபர்மேஷன் அப்படின்னு நினச்சிட்டு அவங்க வந்து அது மூலமாக போனால் கூட அங்கே வந்து வர்ற, அதாவது அங்கே இருந்து கிடைக்கிற அந்த கான்டாக்ட்ஸும் ஒரு டீலருடைய கான்டாக்டாக தான் இருக்குது. ஸோ அவங்க எப்படி பார்த்தாலும் எந்த வழியில் அவங்க போனாலும், வேறு சோஷியல் மீடியாஸ் எது வழியாக அவங்க போனாலும் டேரெக்டாக அவங்க டீலர்கிட்ட தான் போய் அதை வந்து பர்ச்சேஸ் பண்ணுற சிச்சுவேஷன்ஸ் இருக்குது. ஸோ அந்த வகையில் அவங்க வந்து போய் லாக் ஆகிற இடம் வந்து ஒரு யூஸ்டு கார்ஸ் ஷோரூம் தான். ஓகேங்களா? ஸோ அந்த இடத்துல அவங்கள வந்து சில ஷோரூம்காரில் இருக்கவங்க, ஓகேங்களா, ஸோ நான் அப்சர்வ் பண்ணதுலேருந்து நான் சொல்கிற ஒரு விஷயம், அப்சர்வ் பண்ணதுன்னு சொல்கிறத விட எனக்கு வந்து அது என்னுடைய வீடியோஸில் எனக்கு வந்து கமெண்ட்ஸில் வந்து நான் வந்து தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம். ஓகேங்களா? என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஷோரூமில் இருக்கவங்க சேல் பண்ணுற கார் வந்து டேரெக்டாக கஸ்டமர்ட்டு வந்து அவங்க சேல் பண்ணுற மாதிரி சொல்கிறாங்க. இது வந்து உண்மையில் நடக்கிற ஒரு விஷயம்தான். ஓகேங்களா? ஸோ ஆனால் நான் சொல்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகேங்களா, ஸோ என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ், அதாவது என்னுடைய வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் நான் ஃப்ரெண்ட்ஸ் தான் சொல்லுவேன். ஓகேங்களா? நார்மலி என்னுடைய வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாத்தையும் நான் வந்து ஃப்ரெண்ட்ஸ் தான் சொல்லுவேன். அவங்களுக்கு நான் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு விஷயம் நீங்கள் பண்ணக்கூடியது அப்படின்னு சொன்னால் நீங்கள் அந்த வெரிஃபிகேஷன் செக் தான். வெரிஃபிகேஷன் செக் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வாங்குகிற அந்த யூஸ்டு கார் வந்து உண்மையிலேயே அது ஒரு கஸ்டமருக்குள்ளே தானா, ஓகேங்களா, இல்லை
இல்லையா, ஓகேங்களா. ஸோ கஸ்டமருக்குள்ளதானா இல்லையா அப்படிங்கிற அந்த ஒரு செக் தான் வெரிஃபிகேஷன் செக்னு சொல்கிறது. ஸோ அது எப்படி பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, அந்த யூஸ்டு காருடைய ஆர்சி புக்கை நீங்கள் வந்து அவங்கள்ட்ட வந்து வாங்கணும், ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு ஒரு கார் பிடிச்சிருக்கு, நீங்கள் பார்க்குறீங்க, எல்லாமே வியூ பண்ணுறீங்க, அப்சர்வ் பண்ணுறீங்க, ஓவராலாக செக் பண்ணுறீங்க, மெக்கானிக் வச்சு கூட செக் பண்ணுறீங்க, கார் நல்ல கண்டிஷனாக இருக்குது, சூப்பராக இருக்குது, ரேட்டும் கம்ஃபர்டபுளாக இருக்குது, நம்ம வாங்கலாம் அப்படி டிசைட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பண்ண வேண்டிய ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த காரு ஒரிஜினலாக அந்த ஓனருக்குள்ளே தானா. ஏன்னா ஒரு ஓனர் தான் அந்த டீலர்கிட்ட அந்த காரை கொண்டு விட்டுருப்பாங்க, ஓகேங்களா. ஸோ ஈவன் வந்து ஒரு ஷோரூம்ஸில் கூட அவங்க டிஸ்பிளே பண்ண தான் செய்கிறாங்களே தவிர அது அவங்களுடைய கார்ஸ் வந்து பெரும்பாலும் இருக்காது. ஆனால் மேக்ஸிமம் சில விஷயங்களும் இருக்காது, சில விஷயங்கள் இருக்கும், ஓகேங்களா. எப்படி பார்த்தாலும் அதுக்கு ஓனர்னு ஒருத்தர் இருப்பார்ல, அந்த ஓனர் யார், ஓகேங்களா. ஸோ அவங்க ஆர்சி புக் எங்கே இருக்கு, ஐ மீன் அந்த காரோடைய ஆர்சி புக் எங்கே இருக்குது, அந்த ஆர்சி புக்கில் மென்ஷன் பண்ணிக்கூட ஓனர் வந்து எங்கே இருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் செக் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். செக் பண்ணிட்டு தான் அடுத்த மூவே நீங்கள் வந்து எடுக்கணும். சொல்லப்போனால் ஒரு கார் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா அடுத்தால வந்து ஒரு ஸ்டெப் நீங்கள் எடுக்கிறீங்க, அதுக்கு வந்து பேமெண்ட் பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த வெரிஃபிகேஷன் செக் நீங்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதை நீங்கள் கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும், ஓகேங்களா. ஸோ அந்த ஆர்சி புக்கை வாங்கி அந்த ஆர்சி புக்கை வச்சு நீங்கள் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்க ஃப்ரெண்ட்ஸ், அதாவது லட்சக்கணக்கான ரூபா வந்து நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்க. ஏன்னா கார் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து சொல்லப்போனால் ஒரு ஆடம்பரம் கிடையாது, ஒவ்வொரு மக்களுக்கும் தேவையான ஒரு விஷயம் தான் காரு. அதை வாங்க போகிறதுக்கு முன்னால் நம்ம கண்டிப்பாக ரொம்பவே அவேர்னஸாக இருக்கணும், கொஞ்சம் வந்து கவனமாக இருக்கணுங்கிறது தான் முக்கியம். ஏன்னா லட்சக்கணக்கில் நம்ம செலவு பண்ணி தான் ஒரு காரை வாங்குறோம், 20,000 30,000 கொடுத்து வாங்கக்கூடிய கார் கிடையாது, ஓகேங்களா. ஸோ நீங்கள் வாங்க போகிறது கண்டிப்பாக இப்போ உள்ள ரேட்டுக்கு வந்து கார்லாம் நீங்கள் 1 லட்சம் 1.5 லட்சத்துக்கு கூட கிடைக்கவே செய்யாது. ஈவன் 2 lakhsக்கு மேலே போனால் தான் கொஞ்சம் சுமாராக ஒரு சின்ன ஒரு ஃபேமிலி கார் வந்து ஏதோ ஒரு கம்ஃபர்டபுளாக அப்படின்னு கம்ஃபர்டபுள்னு சொல்லவும் ஏதோ ஒரு கார் அப்படிங்கிற மாதிரி கிடைக்கும், ஓகேங்களா. ஸோ நல்ல ஒரு காருக்கு போகணும், நல்ல ஒரு கம்ஃபர்ட்டாக போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக 4 lakhs தாண்டி நீங்கள் வந்து வாங்க வேண்டிய சுச்சுவேஷன் தான் இருக்குது. அப்போ 4 லட்சத்துக்கு மேலே நீங்கள் வந்து செலவு பண்ணி இல்லை லட்சக்கணக்கில் நீங்கள் செலவு பண்ணி ஒரு கார் வாங்குறீங்கன்னா அதுக்கு முன்னால் இந்த செக்கில் நீங்கள் வந்து பண்ணுறதுல எந்த தப்பும் கிடையாது. அவங்கள்ட்ட நீங்கள் வந்து அவங்க ஆர்சி புக்கு அந்த காரோடைய ஆர்சி புக்கு கொடுங்கன்னு கேளுங்க. ஒருவேளை அவங்க இல்லை இப்போ இல்லை 1 மாதம் கழிச்சு தான் கிடைக்கும், நீங்கள் இப்போ அந்த கார் எடுத்துகிட்டு போங்க, நீங்கள் பே பண்ணிடுங்க, இல்லை நீங்கள் பாதி அமௌண்ட்டை கட்டுங்க, ஆர்சி புக் தந்ததுக்கப்புறம் மீதி பாதி கட்டுங்க, அப்படி இப்படின்னு எவ்வளோ சொன்னாலும் தயவு செஞ்சு அந்த காரை நீங்கள் தொட்டுறாதீங்க. இவங்க வந்து அப்படி வந்து ஆர்சி புக் இல்லை, நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், அந்த ப்ரொசீஜருக்கு இந்த ப்ரொசீஜர்னு சொன்னாலே நீ ப்ரொசீஜரை முடிச்சுட்டு வா, அதுக்கப்புறம் நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த இடத்த விட்டு கிளம்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்கிறது வந்து என்னுடைய வீடியோஸில் வந்து சொல்கிறது எல்லாமே இன்ஃபர்மேஷன் தானே தவிர யாரையும் நான் வந்து ஸ்கேம் பண்ண நினைக்கிறது கிடையாது, அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எனக்கு தெரியாமல் ஐ மீன் நான் வந்து ஒரு ஷோரூமில் போய் டிஸ்பிளே பண்ணுறேங்க அப்படின்னா அது வந்து எனக்கு அவங்க சொல்கிற இன்ஃபர்மேஷனை தான் நான் சொல்கிறேனே தவிர அந்த காருடைய ஒரு ஒரிஜினாலிட்டியெல்லாம் எனக்கு வந்து சுத்தமாக தெரியாது, நான் அதை வந்து வெரிஃபை பண்ணுறதும் கிடையாது, எனக்கு அது அவசியமும் கிடையாது. ஜஸ்ட்டு நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அவ்வளோ தான். நான் உங்கள்கிட்ட வந்து ஒவ்வொரு வீடியோலும் பெரும்பாலும் நிறைய வீடியோஸில், ஓகேங்களா, எல்லா வீடியோலும் இல்லை, சில வீடியோஸில் நான் சொல்கிற இன்ஃபர்மேஷன் என்னன்னா இந்த காருக்கும் சேனலுக்கும் சம்மந்தம் கிடையாதுன்னு ஒரு டிஸ்க்ளைமர் நான் போட்டுருவேன். எத்தனை பேர் ரீட் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியாது. ஸோ காரை வந்து நீங்கள் வாங்க போகிறீங்கன்னா நீங்கள் தான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்க, ஓகேங்களா, நான் கிடையாது, ஓகேங்களா. நான் ஜஸ்ட் இன்ஃபார்ம் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன், நீங்கள் தான் உங்களை காண்டாக்ட் பண்ணுறீங்க, போய் பார்க்குறீங்க, ஓகேங்களா. ஸோ ஈவன் என்ன காண்டாக்ட் பண்ணுவீங்க, மேபி நான் சொல்லுவேன் இந்த இடத்துல ஷோரூம் இருக்குது நீங்கள் போய் பாருங்கள். ஆனால் அவங்கள போய் பார்க்கும்போது நீங்கள் தான் அதை செக் பண்ணுமே தவிர அதில் வேறு யார் எந்த தேர்ட் பார்ட்டி இன்வால்வ் ஆக முடியாது, ஏன்னா நீங்கள் தானே காசு கொடுக்க போகிறீங்க. ஸோ நீங்கள் வந்து அதை என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அந்த ஆர்சி புக்கை கொடுங்க சார் அப்படின்னு கேளுங்க. அவங்க இல்லை அப்படி இப்படின்னு மழுப்புனாங்கனாலே அந்த ஸ்பாட்டை விட்டு கிளம்பிடுங்க. ஸோ நான் எல்லாரையும் சொல்ல வரல, மறுபடியும் நான் சொல்கிறேன், எல்லாரையும் நான் சொல்ல வரல, ஓகேங்களா. ஒரு சில பண்ணுற இந்த தப்புனால நிறைய யூஸ்டு காசை பற்றி தவறான தகவல்கள் வந்து மக்களுக்குள்ளே பரவிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் இதில் வந்து அவங்க தப்பு பண்ணுறாங்கன்னு சொல்கிறத விடவும் மக்கள் நீங்கள் தான் ஃப்ரெண்ட்ஸ் தப்பு பண்ணுறீங்க. நீங்கள் வந்து அதை வெரிஃபை பண்ணிவிட்டு நீங்கள் அதை வாங்கினீங்கன்னா உங்களுக்கு என்ன பிரச்சனை, அவங்க உங்களை ஏமாற்ற முடியுமா, முடியாதுல்ல. ஸோ நீங்கள் வந்து அதை வெரிஃபை பண்ணுங்கிறேன், ஓகேங்களா. ஸோ நீங்கள் வந்து பண்ண வேண்டியது அந்த ஆர்சி புக்கு இருக்குதா, ஒரிஜினலாக அவங்க ஆர்சி புக்கு தான், அந்த ஆர்சி புக்கில் ஓனர் வந்து இந்த காருக்குள்ள தானா, ஓகேங்களா, இந்த காரோடைய ஆர்சி புக்கு தானே, நம்பர் எல்லாமே அதில் போட்டிருக்கோம், மென்ஷன் பண்ணிக்குவாங்களா, ஓகேங்களா. ஸோ இதில் கூட சில ஸ்கேம்ஸ் வந்து பண்ணலாம், நம்பர் பிளேட்டை மாற்றி கூட அவங்க வந்து பண்ணலாம். ஸோ அதுக்கு தான் நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் வந்து சிம்பிளாக ஆர்சி புக்கை மட்டும் பார்க்காம அந்த ஆர்சி புக்கை அப்படியே எடுத்துகிட்டு போய் ஆர்டிஓ ஆஃபீஸில் போய் நீங்கள் செக் பண்ணிடுங்கிறேன், ஓகேங்களா. ஸோ இது ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு கார் வந்து நீங்கள் வந்து உங்களுடைய ஓனர்ஷிப்பாக மாற்ற போகிறீங்கன்னா அதுக்கு நீங்கள் தான் ஓனரா அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து தெரியணும். ஏன்னா இப்போ செகண்ட் ஓனர்லேருந்து நீங்கள் வாங்குறீங்கன்னா நீங்கள் தேர்ட் ஓனராக இருப்பீங்க, இல்லை சிங்கிள் ஓனர்லேருந்து நீங்கள் வாங்குறீங்கன்னா நீங்கள் செகண்ட் ஓனராக இருப்பீங்க. ஆனால் அந்த செகண்ட் ஓனர் நீங்கள் தானா, அந்த சிங்கிள் ஓனரில் இருக்கக்கூடிய பர்சன் வந்து உண்மையிலே அவங்களுடைய கார் தானே இது அப்படிங்கிறத நீங்கள் தெரிய வேண்டாமா, கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது ஃபஸ்ட்டு ஒரு முக்கியமான விஷயம், வெரிஃபிகேஷன் செக், ஓகேங்களா. ஸோ இது வந்து அது அவங்க ஆர்டிஓஸில் கொண்டு போனீங்கன்னா அவங்க இல்லை மேபி அந்த சேசஸ் நம்பரில் நீங்கள் நோட் பண்ணிட்டு போங்க, அவங்க என்ன கேட்குறாங்களோ அந்த டீட்டெயில்ஸ் நீங்கள் ப்ரொவைட் பண்ணிங்கன்னா அவங்க கரெக்டாக சொல்லிடுவாங்க, எஸ் இந்த கார் வந்து இவங்களுடைய கார் தான், இவங்க இந்த ஆர்சி புக் வந்து உண்மை தான், ஒரிஜினல் தான் அப்படிங்கிறது சொல்லிடுவாங்க. ஸோ இந்த செக்கை நீங்கள் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும் ஒரு யூஸ்ட் கார் வாங்குறதுக்கு முன்னால். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் நான் சொல்லிட்டேன். செகண்ட் விஷயம் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா
ரெண்டாவது விஷயம் வந்து நீங்கள் வந்து மாட்டிக்கிற ஒரு விஷயம்னு சொல்லலாம். சிம்பிளாக சொன்னால் ஒரு ஆள்கிட்ட நீங்கள் வந்து பேசுகிறீங்க, இப்போ நான் கூட ஒரு வீடியோ போடுறேன், அதுக்கு அவங்களுடைய நம்பரை நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன்னா, அந்த டிஸ்கிரிப்ஷனில் கூடிய நம்பரை நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணுறீங்கன்னா, காண்டாக்ட் பண்ணின உடனே அவங்க சொல்லுவாங்க, சார் நீங்கள் வந்து நான் வந்து அங்கே இருக்கேன், அவுட் ஆஃப் ஸ்டேஷன், நான் ஹைதராபாத்தில் இருக்கேன், அங்கே இருக்கேன். நான் அதை என்ன சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து ஒரு வீடியோ ஷேர் பண்ணுறேன்னா அந்த ஆள் யாருன்னு கூட எனக்கு தெரியாது. அவங்க வந்து எனக்கு கால் பண்ணுவாங்க, மேபி இல்லைனா நான் அவங்களுக்கு வந்து அவங்கள காண்டாக்ட் பண்ணுவேன். காண்டாக்ட் பண்ணி, சார் உங்களுடைய காரை வந்து நான் பார்த்தேன், ஸோ இல்லை உங்கள் ஷோரூம் வந்து நான் பார்த்தேன், நான் வந்து உங்களுக்கு வீடியோ பண்ணலாமா, ஜஸ்ட் வீடியோ பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். அவ்வளோதான் எனக்கு அவங்களுக்கு காண்டாக்ட். அதுக்கு மேலே எதுவுமே எனக்கு கிடையாது. ஸோ அவங்க ஒரிஜினலா இல்லை அவங்க ஃபேக்கா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. அது நீங்கள் தான் ஃப்ரெண்ட்ஸ் செக் பண்ணணும். நீங்கள் வாங்க போகிறீங்கன்னா நீங்கள் தான் செக் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அது நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் செக் பண்ணுறதுங்கிறது ஃபஸ்ட் விஷயம் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணேன். செகண்ட் விஷயம் நான் சொல்கிறது என்னென்னா, அவங்க நான் அங்கே இருக்கேன், எங்கே இருக்கேன், அவுட் ஆஃப் ஸ்டேஷன், நீங்கள் எனக்கு வந்து ஆன்லைனில் அமௌண்ட் அனுப்புங்க, நம்ம அப்புறம் டீல் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதையும் நம்பி நம்ம மக்கள் நிறைய பேர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஆன்லைனில் பே பண்ணிடுறாங்க. சிம்பிளாக நான் சொல்கிற விஷயம் என்னென்னா ஃப்ரெண்ட்ஸ், தயவு செஞ்சு இந்த ஆன்லைன் பேமெண்ட்டுக்கு போகவே போகாதீங்க. இப்போ ஈவன் வந்து அவங்க வந்து பக்கத்துலேயே இருந்தால் கூட நீங்கள் ஆன்லைனில் அனுப்புங்க, ஜிபேயில் பண்ணுங்கள், இங்கேருந்து பண்ணுங்கள், அங்கேருந்து பண்ணுங்கள், இதெல்லாம் வந்து கேட்கவே செய்யாங்க ஃப்ரெண்ட்ஸ். தான் என்னுடைய கருத்து. ஓகேங்களா? நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், டேரெக்டாக அங்கே போயிருங்க. ஓகேங்களா? ஸோ டேரெக்டாக அங்கே போய் விசிட் பண்ணி ஒரிஜினலாக அவங்க கார் வச்சுருக்காங்களா, ஏன்னா காரே இல்லாமல் இல்லை பைக்கே இல்லாமல் தான் அவங்க வந்து உங்கள்கிட்ட டீல் பேசுவாங்க. இது நிறைய இடங்களில் நடக்கிற ஒரு மிகப்பெரிய ஸ்கேம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதில் நீங்கள் வந்து மாட்டிக்காதீங்கிறது தான் என்னுடைய கருத்து. ஓகேங்களா? ஸோ நீங்கள் போய் அந்த ரியல் டைமை செக் பண்ணி, ஓகேங்களா, ஸோ அந்த கார் வந்து உண்மையிலே அவங்கள்ட்ட இருக்குதா, அதுக்கப்புறம் நீங்கள் அதோடைய வெரிஃபிகேஷன் செக் எல்லாம் முடிச்சுக்கிட்டு நீங்கள் வந்து பேமெண்ட்டுக்கு போங்களே தவிர, எடுத்த உடனே நீங்கள் வந்து ஒரு பாதி அமௌண்ட்டை கட்டுங்க, இல்லை 25% கட்டுங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து எதுவுமே நீங்கள் பே பண்ணிடாதீங்க. அமௌண்ட்டுங்கிறது ரொம்பவே முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கும் சரி எனக்கும் சரி. ஓகேங்களா? ஸோ ஈவன் வந்து எல்லாருமே வந்து மிடில் கிளாஸில் இருக்கிற ஒரு ஃபேமிலி தான். நம்ம யாரும் வந்து பெரிய வசதி உள்ளவங்க கிடையாது. வசதி உள்ளவங்க வந்து யூஸ்டு கார் பக்கமே போக மாட்டாங்க, அப்படி தானே? ஏன்னா ஏழைகள் தான் அந்த யூஸ்டு கார்ஸ் அப்படிங்கிறதுக்கு வந்து வாங்கணும், கார் வந்து வாங்கணும்னு ஆசைப்பட்டு விருப்பப்பட்டு ஒரு தேவையை வந்து, ஓகேங்களா, அவங்களோட குடும்ப தேவைக்காக கஷ்டப்பட்டு லோன் எடுத்து ஃபினான்ஸ் பண்ணி தான் அவங்க ஒரு கார் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. அந்த சிச்சுவேஷனில் அந்த கார் வந்து நல்லா இருக்குதா, அப்படி இல்லை ஒரிஜினலாக நல்லா இருக்குதுங்கிறது ரெண்டாவது விஷயம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இல்லைனா கூட நீங்கள் சின்ன சின்ன டேமேஜஸ் இருந்தால் கூட நீங்கள் அதை கொஞ்சம் செலவு பண்ணி கூட சரி பண்ணிக்கலாம். அந்த காரே உங்களுக்கு இல்லைன்னு சொல்லி நாளைக்கு அந்த கேஸில் உடைய கார் வந்து மாட்டுச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஈவன் அது இல்லைன்னா காரே அவர் கிடையாது, அவர் ஆள் யாருன்னே தெரியாது, அப்படி மாட்டுற சில ஆட்கள் இருக்காங்க. ஸோ என்றைக்குமே அப்படி மட்டும் நீங்கள் வந்து மாட்டிக்காதீங்க. அது வந்து ரொம்பவே ஒரு தவறான ஒரு விஷயம். ஸோ அது நீங்கள் சிம்பிளாக சொன்னால் அவங்க உங்களை ஏமாத்துறாங்கன்னு சொல்லணும், நீங்கள் அவங்கள்ட்ட ஏமாறுறீங்கிறது தான் முக்கியம். அதான் உண்மை. ஸோ அந்த மாதிரி மட்டும் தயவுசெய்து பண்ணாதீங்க. ஓகேங்களா? ஸோ ஆன்லைன் பேமெண்ட் தயவுசெய்து பண்ணாதீங்க. நீங்கள் போய் பார்த்து அந்த கார் இருக்குதா, முதல்ல அந்த கார் இருக்குதாங்கிறத ஃபஸ்ட்டு பாருங்கள். ஏன்னா காரே இல்லாமல் தான் ஏமாற்றுவாங்க. ஓகேங்களா? ஸோ கார் இருக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் அதோடைய வெரிஃபிகேஷன் செக்லாம் ஆர்டிஓ ஆஃபீஸில் போய் வெரிஃபை பண்ணிக்கிட்டு, ஸோ அதுக்கப்புறம் அந்த பேமெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே போங்க. ஓகேங்களா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம வந்து 2 இன்ஃபர்மேஷன் பார்த்தோம். ஸோ ரெண்டுமே கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு இன்ஃபர்மேஷனாக தான் இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சினா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸை வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி யூஸ்ட் கார்ஸ் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் சரி தான், இல்லை யூஸ்ட் கார்ஸ் சேல்ஸ் அண்ட் சர்வீசஸ் ரிலேட்டடாக உள்ள இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் சரி தான், உங்களுக்கு மொபைல் நோட்டிஃபிகேஷனாக நான் வீடியோ போட்டதும் வரணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்கள் மொபைல் நோட்டிஃபிகேஷனாக நான் வீடியோ போட்டதும் வரும். ஸோ உங்களுக்கு தேவையான பட்ஜெட் கார் நீங்கள் வந்து வாங்குறதுக்குனா சார் தான், இல்லை உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நீங்கள் வந்து கேதர் பண்ணுறதுக்கு என்னோட வீடியோஸ் எல்லாமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அது போக நம்ம ரோச் காஸோட டெலிகிராம் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நம்ம டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து நம்ம டெலிகிராமில் ஜாயின் பண்ணுறது மூலமாக நான் டெய்லி போடுற இந்த யூஸ்ட் கார் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து லிங்கை நான் டேரெக்டாக டெலிகிராமில் ஷேர் பண்ணிடுவேன். ஸோ அந்த லிங்க் கிளிக் பண்ணி வீடியோஸ் பார்த்து உங்களுக்கு ஃபேவரான கார் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறது கன்வீனியன்ட்டாக இருக்கும். ஸோ மறக்காம டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் சந்திக்கலாம்.